இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த மாதம் முழுவதும் அவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார். அவரை போற்றுவோம். இந்த ஆராதனையிலே அவரை பாடுவோம். அவர் தருகிற வசனங்களை நாம் தியானித்து இந்த புதிய மாதத்தை ஆண்டவருக்கு மகிமைக்காக, ஆண்டவர் நாம் மகிமைக்காக, நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக சுதந்திரித்துக் கொள்ள கடவுள் கிருபை செய்வாராக. நாம் யாவரும் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக, புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த மே மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல காத்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே இந்த ஜூன் மாதத்தை நாங்கள் காணும்படியாக எங்கள் கிருபை செய்திருக்கிறீர். இந்த வருடத்துடைய பாதி ஆண்டை நாங்கள் உடைய கிருபையினாலே காண எங்கள் கிருபை செய்திருக்கிறீர். இந்த கொரோனா காலங்களிலே உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூர்ந்து வழிநடத்திருப்பதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே வேளையிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீ தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதல் செய்கிற நம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய தூய கரம் எங்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறை பகுதி, அதை குறித்து நாங்கள் தியானிக்கிற தியான வேளையிலே உடைய வல்ல பிரசன்னம் எங்களை வழிநடத்தி காத்துடன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நிறைவான கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், உடைய சமாதானத்தினாலே நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். Sky
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவரிக ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது புகழை அறிவிக்கும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும்.
ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 28ஆம் வசனம் வரை. எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புவுக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எழுவுவின் மகனான யோரோகாவின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடைவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடா இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நெருத்தரளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரயுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை வேலையாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக
தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவளை பால் மறக்க பண்ண மட்டும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு உலை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாயில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை வழியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய அந்த நாளர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் போது பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வபலமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவருடைய ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளிடும். தேவரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். பரிசுத்த ஆவியின் திருநாளுக்கு பின்வரும் திங்கட்கிழமைக்கான சுருக்க ஜெபம். தேவனே, இதை போலத்த ஒரு காலத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசமுள்ள உம்முடைய ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த ஆவியினாலே நாங்கள் எல்லா காலங்களையும் குறித்து நிதானமாய் யோசிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றரவினாலே இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளிட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் புண்ணியங்கள் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்பருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற இந்த அடியராகிய நாங்கள் எந்த விரோதிகள் வல்லமைக்கும் பயப்படாதபடியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்கள் நின்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையிலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுப்போம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே,
இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த காலமெல்லாம் எங்களை பாதுகாத்த உம்முடைய பேரன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்திலே உம்முடைய கரம் எங்களை பற்றி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, உலகம் முழுவதும் கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொற்று வியாதியினாலே அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக மருத்துவர்கள், தாதிமார்கள், இன்னும் ஆண்டவரே பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இந்த கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்திலே, இந்த போரிலே தங்கள் இணைத்துக் கொண்டு உயிரை பணைய வைத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உலக சுகாதார அமைப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்கள் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகள், இன்னும் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய அயராத முயற்சியினாலே இந்த கொரோனா தொற்றிலிருந்து மக்களை விடுவிக்க போராடுகின்ற இந்த போராட்டத்திலே கடவுளுடைய கரம் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, நீங்க உங்களுடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறீங்க, பாழாக்கும் கொள்ளை நோய் என்று உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்துல ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினாலே மக்கள் அஞ்சி பயந்து நடுங்கி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. பேரச்சத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் இந்த காலகட்டங்களிலே மிகவும் ஆண்டவரே பயந்து இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு மரணம் அதிகம் நிகழ்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே இதுதாமே நம்முடைய அன்பு கரம் நீட்டி அவர்களை காத்து பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே, ஒரு புதிய பிரச்சனையாக வெட்டுக்கிளிகளுடைய நாசம் எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே நெருங்கி வருகிறத பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கும் வரும் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அதை ஆண்டவரே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து கண்ட்ரோல் பண்ண தேவனை உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயற்கையினுடைய பேரழிவுகள், சீரழிவுகள் இருந்து ஆண்டவரே மனுக்குலத்தை நீர் காத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே இந்த திருச்சபையினுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக அன்பு கரத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, அரசாங்கம் இந்த ஊரடங்கை தளர்த்தி வேலைக்கு செல்கின்ற ஒரு நல்ல சூழலை அமைத்து கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இதன்படி கர்த்தாவே மக்கள் வேலைக்கு செல்லவும், பாதுகாப்பாக இருக்கவும், ஆரோக்கியமாக இருக்கவும், உழைத்து சம்பாதிக்கவும், ஆண்டவரே தங்களுடைய அன்றாட வாழ்வுடைய தேவைகளை ஆண்டவரே அவர் சந்திக்கப்படவும் தேவனின் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடவுளுடைய கரம், பாதுகாக்கிற கரம் ஒவ்வொருவரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு புதிய செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கொரோனாவோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே, ஆரோக்கியமாக வாழ்வதும் பரிசுத்தமாக வாழ்வதும், எங்களை ஒரு தூய்மை உள்ளவர்களாக எங்களுடைய சுற்றுச்சூழலை நல்ல தூய்மையான சூழலாக அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாழ்க்கை நெறியை, முறையை ஆண்டவரே எங்களுக்கு தந்தல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதனாலே ஆரோக்கியத்தோடு மக்கள் வாழ, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ளவர்களாக வாழ தேவனை நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்காக, அவருடைய கல்விக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய எதிர்காலத்தினுடைய காரியங்களுக்காக அன்பு கரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக 10வது தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நடக்குமா நடக்காதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியிலே, ஒரு நடக்கும் என்ற ஒரு அச்சத்திலே, பயத்திலே ஆண்டவரே இருக்கிற அந்த பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்க்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல 11வது தேர்விலே ஒரு பாடம் தேர்வு நடத்தவில்லை ஆண்டவரே. இன்னும் அந்த 12வது பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு ரிசல்ட்டை ஆண்டவர் தந்து ஆண்டவர் வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்கு செல்கிற மக்களுக்கு நீர் பாதுகாப்பான கிருபை நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வல்லக்கரம் எங்களை தாங்கி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விரைவாக ஆலயங்கள் திறக்கப்பட, ஆராதனைகள் நடைபெற தேவனே நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இந்த மாதத்திலே அதற்கான சூழல்கள் அமைக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் வீடுகளிலிருந்து ஆண்டவரே யூடியூப் மூலமா பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த புதிய மாதத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக நீர் அமைத்துக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை வழிநடத்துங்க, எங்களோடு இந்த ஆராதனை பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எமது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எமது செல்வம், பரவசம் நீதம் அருளும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்றவைகளாய் காணப்படுவதாக. ஆமென். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரத்தை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருக உங்களை வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தினுடைய ஜூன் மாதத்திலே நாம் காலடி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த அரை ஆண்டு நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த 3 மாதங்கள், மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத காலங்கள். ஒருவேளை 100 ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது திருமறையில பல சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். ஏசாயாவெல்லாம் ஒளிந்து கொண்டிருந்தார்னு பார்க்கிறோம். காகம்தான் அவர் வந்து போஷித்ததுன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர் குவாரண்டைன்ல அவங்க இருந்திருக்கார். திருமறையில எத்தனையோ பேர் அந்த சூழல்ல இருந்திருக்கிறத நாம் வாசிச்சிருக்கிறோம். நோவாவின் காலத்துல அந்த குடும்பம் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நாள்ல அந்த பேழையிலேயே அவர்கள் இருந்தாங்க. 150 நாட்கள் இருந்தாங்க சொல்லுவாங்க. தனிமையாக இருக்கின்ற நாட்கள் மிகவும் வேதனையாக ஒரு நாட்கள். நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய விஷயத்தை பார்க்கிறோம். ஒருத்தர் லீவ் லெட்டர் போட்டிருந்தார். லீவ் லெட்டர் இல்ல, ஒர்க்குக்காக லெட்டர் போட்டிருக்கார். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் லீவ், ஸோ ப்ளீஸ் கிராண்ட் மீ
2 days ஒர்க் என்று சொல்லி அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருந்தார். அப்படி இன்றைக்கு மக்கள் லீவுனாவே வெறுத்து போகின்ற ஒரு சூழ்நிலை வரைக்கும் மக்கள் போயிருப்பாங்க. ஆனால் இந்த காலங்களிலே கடவுள் நம்மை நடத்தியிருக்கிறார். நான் அறிவேன், இந்த கொரோனா காலத்தில், இந்த ஊரடங்கு காலத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்வில் ஒரு குடும்ப ஜெபம் கட்டப்பட்டிருக்கிறது என்பது நான் அறிந்த வகையிலே ஒரு உண்மையான விஷயம். இந்த காலங்கள் எல்லா வீட்டிலையும் குடும்ப ஜெபங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒன்று நம்மை சுற்றி இருக்கிற சூழல், இரண்டாவதாக நாம் குடும்பமாக இருக்கின்ற ஒரு நிலை. இந்த நிலையிலே நாம் கடவுளை தேடும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த கொரோனா நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. வலைதளங்களிலே அநேக கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் கருத்து வெளியிட்டார்கள். கொரோனாவுக்கு முன்பாக ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கடவுள்கள் கோயிலை விட்டு வெளியில வந்து வீதியில, மருத்துவமனையில செயல்படுறாங்க இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அன்பானவர்களே, இந்த கொரோனா காலம் நாம திருச்சபையாக ஐக்கியமாக கூடி வர முடியவில்லை, அது ஒன்றுதான். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே கடவுளோடு உள்ள அந்த உறவிலே நாம் வலிமையாக, வலுவாக பலப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே இந்த நாளிலே இந்த புதிய மாதத்தினுடைய செய்தியாக ஜெபத்தை குறித்து உங்களோடு நான் பேச நான் விளைகிறேன். அதற்கு மைய வசனமாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதிலே சொல்லப்படுகிறது, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தை இந்த மாதத்தினுடைய நமக்கு வாக்குத்தத்தமாக, ஆசீர்வாதமாக, நம்மை வழிநடத்துகின்ற வழிகாட்டியாக அமைய நான் செபித்துக் கொள்கிறேன். இந்த வசனத்தை முழுவதுமாக தொடக்கமிருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அன்பானவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் இட்ஸ் வெரி ஃபெமிலியர் பேசேஜ். அங்கே அன்னாள் பற்றிய செய்தியை நாம் பார்க்கிறோம். எல்கானாவின் மனைவி, சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாய். அன்னாள் தன்னுடைய ஜெப வாழ்க்கையினாலே தன்னுடைய குடும்பம் கட்டப்பட்டதை இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருவள் அன்னாள், இன்னொருவள் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆகவே பெனினாள் அன்னாளை இழிவுபடுத்துகின்ற, கேவலப்படுத்துகின்ற, வருத்தப்படுத்துகின்ற, துன்பப்படுத்துகின்ற ஒருவளாக இருந்தார். எல்கானா ஒரு இறை பக்தி உள்ள ஒரு குடும்ப தலைவன். கடவுளை, ஆலயத்தை தேடுவதிலே நாட்டமுள்ளவர். ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய குடும்பத்தோடு ஆலயத்துக்கு சென்று அங்கே பலி செலுத்தி, கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அங்கே விருந்து சமைத்து சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு வருவார். இது வழக்கம். இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு பண்டிகைக்கும்,
ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு போகும்போதும் இந்த பெனினால் அன்னாளை இழிவுபடுத்துவாள், கேவலப்படுத்துவாள். அதுக்கு பல காரணம் உண்டு. அதில் ஒரு காரணம் என்னவென்றால், அவருடைய கணவன் எல்கானா அன்னாளை அதிகமாக நேசித்தார். ஆகவே அங்கே ஆலயத்துக்கு வந்து செபித்து பலி செலுத்தி விருந்து சாப்பிடும் பொழுது அன்னாளுக்கு சிறப்பாக 2 பங்கு கொடுப்பார். இதை கண்ட பெனினால் அன்னாளை கேவலப்படுத்துவார். நம்ம பாருங்க, இதனால இந்த அன்னாள் தன் வாழ்வில் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது அழுது கொண்டிருப்பாள். அதை குறித்து தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க போறோம். மிகச் சுருக்கமாக அன்னாளுடைய ஜெப வாழ்க்கையில காணப்படுகின்ற காரியங்கள், அவைகளை நம்முடைய வாழ்வோடு பொருத்தி பார்க்க உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம் வசனம் 7. அவள் அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவருடைய கணவன் எல்கானா வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள்னா யாருன்னா பெனினால். அவளை அன்னாளை மனம் அடிவாக்குவார். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்பானவர்களே, ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும்போது இந்த அன்னாள் இழிவுபடுத்தப்படுவாள் பெனினாளால். அதனாலே அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள். இவளால் எதுவும் பேச முடியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், அழுகைதான். அழுது கொண்டே இருப்பாள். ஆலயத்துக்கு போகிறார்கள். அங்கே மகிழ்ச்சியாக கடவுளை தொழுவதில்லை. அங்கே சந்தோஷமாக கடவுளுக்கு பலி செலுத்தி விட்டு மகிழ்ச்சியாக குடும்பமாக வருகின்ற சூழல் இருக்காது. ஒவ்வொரு முறையும் இந்த அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள். இது எல்கானாவுக்கு மிகவும் வேதனையாக இருந்ததை பார்க்கிறோம். எல்கானா ஒரு இடத்துல சொல்றாரு, பாருங்க 8வது வசனம் சொல்றாரு, எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்ல. கணவன் அவளை ஆறுதல் படுத்த மாட்டான். அன்பானவர்களே, ஆனால் அந்த ஆறுதல் அன்னாளுக்கு போதியதாக இல்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் பெற வேண்டிய, நாம் பெற்றிருக்க வேண்டிய நிலைகள், ஆசீர்வாதங்கள், ஒன்று படிப்பு அல்லது வேலை அல்லது வாழ்க்கையில செட்டில் ஆக வேண்டிய காரியங்கள் அல்லது முன்னேற்றம், இவைகளை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில. ஆனால் இதற்கு எத்தனையோ தடைகள், இயலாமை, முடியாத போராட்டங்கள். இந்த போராட்டத்திலே நாம் சஞ்சலப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். பெரும்பாலும் ஒரு மனம் நொந்து போகின்ற அல்லது இழிவுபடுத்தப்படுகின்ற ஒரு சூழலிலே பெரும்பாலானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒன்று சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் 2வது அழுவாங்க. இந்த 2 காரியம்தான் ஒரு இழிவை, கேவலத்தை சந்திக்கிற மக்களுக்கு அவர்கள் தெரிவு செய்து கொள்கின்ற ஒரு காரியம். இங்க அன்னாள் அப்படித்தான் இருக்கிறார். சாப்பிடல, அழுதுட்டே இருந்தார். ஆனா இந்த அன்னாள் வந்துங்க, அவ அப்படியே இருந்துடலங்க, அப்படியே இருந்துடல. 10வது வசனம் சொல்லுது, அவருடைய கணவன் வந்து சொல்றாரு, கவலைப்படாதம 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு சமத்துதானே என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது அன்னாள்
இந்த வார்த்தைகள் அன்னாளுக்கு போதியதாக இல்லை, திருப்திகரமா இல்லை. 10வது வசனம் சொல்லுது, ஆனாலும் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இதுவரைக்கும் பெனினாளுடைய இழிவுபடுத்தலினாலே அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள், சாப்பிடாமல் இருப்பாள். ஆனால் இங்கே அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வருகிறது. என்ன திருப்பு முனை வருகிறது? மனம் கசந்து அழுது. ஏன் வீட்டுக்காரர் ஏம்மா கவலைப்படாதம்மா, நான் தானே இருக்கிறேன், ஏன் அழுகிற, ஏன் சஞ்சலப்படுற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, உனக்கு நான் 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு மேலதானே என்று சொன்னபோது இந்த ஆறுதல் போதுமானதா இல்லை. உடனே கடவுள்கிட்ட போறோம். அன்பானவர்களே, உலக வாழ்க்கையில நம்மை நேசிக்கின்ற, நம்மை ஆறுதல் படுத்துகின்ற எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க நம்மளை ஆறுதல் படுத்தும் போது அந்த ஆறுதல்கள் நமக்கு நிறைவானதாக இருப்பதில்லை. மனித ஆறுதல்கள் நமக்கு ஆறுதலை தராது. மாறாக இறைவனிடத்திலே போகும்பொழுதுதான், கடவுளிடத்திலே போகும்பொழுதுதான் ஒரு நல்ல ஆறுதலை, நிறைவான ஆறுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அதுக்கு அன்னாள் நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். இங்க பாருங்க, மிகவும் அழுது, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறது. மனித அன்பு ஒரு அளவானது தான், இட் இஸ் லிமிட்டட். ஆனால் காட்ஸ் லவ் இஸ் அன்லிமிட்டட். கடவுளுடைய அன்பு அளவற்றது. அவர் சிலுவையிலே நமக்காக செலுத்தின அன்பு. பவுல் சொல்வாரு, கிறிஸ்துவின் அன்பை அளந்து பாருங்கள், அதுக்கு அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், அதனுடைய நீளம், அதனுடைய உயரம் மேலானது. கடவுளுடைய அன்பு மேலான அன்பு. அன்பானவர்களே, கடவுளிடத்துல தான் நாம் ஆறுதல் பெற முடியும். இங்கே அன்னாள் தேவ சமூகத்தை நோக்கி திரும்புகிறார். அவருடைய ஜெபத்துல ஒரு புதிய பரிமாற்றம் வருகிறத பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் இங்க பார்க்கிறோம், அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்னு பார்க்கிறோம். இதுதான் அன்னாளுடைய வாழ்க்கையில வருகின்ற திருப்புமுனை. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மத்தியில, நாம் எதிர்கொள்ளுகின்ற கஷ்டமான இழப்புகள், வேதனையான காரியங்களை மத்தியில நாம கடவுளிடத்திலே சேருவதுதான் சரியானது. தாவீது ராஜா நல்ல ஒரு உதாரணம். தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த போது நாத்தான் மூலமாக அவருக்கு உணர்த்தப்பட்ட போது அவர் என்ன செய்கிறார்? ஒரு பாடல் எழுதுகிறார். 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தேவனே, என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறார். ஏன் அப்படின்னா, தன்னுடைய பாவத்தின் மத்தியிலே, தன் அக்கிரமத்தின் மத்தியிலே தாவீது கடவுளை நோக்கி ஓடுகிறான். ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சு. என்ன அனுபவம்? சவுல் மன்னன் கடவுளுக்கு கீழ்ப்படியாது போன போது தேவ சமூகம், தேவ ஆவி அவரை விட்டு விலகினதுன்னு சொல்லி, அப்ப சவுல் பேய் பிடித்தவனாக, அவன் கோபம் கொண்டவனாக, கொலைவரியோடு மற்றவர்களை தாக்குகிறவனாக இருக்கிறத பார்க்கிறோம். அவனுக்கு கடவுள் இல்லை. ஏன்னா பாவம் செய்தபடினாலே. ஆகவே தாவீது தன் பாவத்தின் மத்தியிலே பாவ மன்னிப்பு கோரி ஆண்டவரிடத்திலே வருகின்றதை நாம் பார்க்கிறோம். இங்கே அன்னாள் கூட மனம் கசந்து கடவுளிடத்திலே போய் அழுகின்றதை பார்க்கிறோம். மனுஷனுக்கு முன்பாக இதுவரை அழுது கொண்டிருந்த இந்த அன்னாள் தன்னுடைய பெனினாளுக்கு முன்னாக அவருடைய இழிவு நிமித்தமாக அழுத அன்னாள், தன்னுடைய கணவன்கிட்ட ஆறுதல் தேடி கணவன்கிட்ட போய் அழுத அன்னாள், இப்ப தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு கர்த்தரிடத்தில் போய் அங்கே தன் விண்ணப்பத்தை செய்கிறத. நம்முடைய வாழ்க்கையில
நம்முடைய பிரச்சனை மத்தியில் கடவுளிடத்திலே சேருவது மிக முக்கியம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். இது அன்னாருடைய ஜெப வாழ்க்கையில இருந்த இன்னொரு அடுத்த படிநிலை. அவருடைய பிரச்சனையை தனக்குள்ளே வைத்து புழுங்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்த அன்னாள் தன்னுடைய பிரச்சனையை கடவுளிடத்திலே கொண்டு வருகிறார். அது 2ஆம் நிலை. மூன்றாவதாக கடவுளிடத்திலே வெகு நேரம் ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் கட்டாயம் ஜெபிப்பார்கள். ஆனால் அந்த ஜெபம் ஒரு சிறிய ஜெபம், சுருக்க ஜெபம். அந்த ஜெபத்திலே கூட சொல்லுவோம், இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லிட்டோம். இப்படி நம்முடைய ஜெபத்தை நாம கட்டுப்படுத்தி குறைவுபடுத்தி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே அன்னாள் வெகு நேரம் ஜெபித்தாலும் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்துல ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி தேவை. நாம் எவ்வளவு எந்த அளவு நாம் ஜெபத்தில் நாம் பங்கேற்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த பர்சன்ட் ஆஃப் அவர் பிரேயர்? இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். பல சமயத்தில் ஜெபம் பண்றத நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அல்ல பிரியமானவர்களே, ஜெபத்தில் நாம் செலவழிக்கும் நேரம் வீணாக போவதில்லை. The time spent in prayer is never wasted. இதை நம்ம மறந்து போகக்கூடாது. இங்கே அன்னாளுடைய ஜெபம் வெகு நேரம் ஜெபிக்கின்ற ஜெபமாக மாறுகிறது. இன்னொன்று, அடுத்ததாக அன்னாளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம்னா, என்ன ஜெபம்னா, அடுத்த நிலை 4வது 15ஆம் வசனம் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் சொல்லி சொல்லப்படுது. வெகு நேரம் ஜெபம் பண்றாங்க, அப்புறம் ஊற்றி ஜெபிக்கிறாங்க. இங்க இந்த ஜெபத்தை இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறா அப்படின்ற இந்த ஜெப நிலை என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திலையும் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கிறோம். அதனால இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது. அதனால் டம்ளர்ல இருக்கிற இருதயம் டம்ளர் இருக்கிற தண்ணியா ஊற்றி ஜெபிக்கிறதுக்கு. பல சமயத்துல ஜெபத்தை சத்தமாக ஜெபிக்கின்ற ஜெபம் சிறந்த ஜெபம் நினைக்கிறோம். அல்லது வசனைப்போடு அழகான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்ற ஜெபம் நல்ல ஜெபம் சொல்லி நினைக்கிறோம். பைபிள் இருக்கிற வசனத்தெல்லாம் சொல்லி 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 ஜெபிக்கிறது தான் சிறப்பான ஜெபம் நினைக்கிறோம். ஆனா இங்க பாக்குறோம், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால். கொஞ்சம் நல்லா அந்த பகுதியை நான் வாசிச்சு பார்த்தோம்னாங்க, அங்க 12வது வசனத்தை நாம பார்த்தோம்னா, இந்த அம்மா ஜெபம் பண்றத ஏலி கவனிக்கிறார். ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். சத்தம் வரல, ஆனா முணுமுணுத்துக் கொண்டிருக்க, உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கு. ஆனா ஏலி என்ன நினைக்கிறான், ஏமா நீ என்னம்மா குடி வெறியினால இருக்கிறியா நீயே என்று சொல்லி சொல்றாரு. நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். 14ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த இருதயத்தை ஊற்றி செபிக்கிற நாள் கத்துல கதறல அலறல, அமைதியாக தன் உள்ளத்துல அப்படியே தன் ஜெபத்தை தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். பல சமயங்கள்ல நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துவதுதான் அது வார்த்தையினாலே சொல்ல முடியாது. நம்முடைய உள் உணர்வுகளை நாம் சரியாக வெளிப்படுத்தும் போது அது உண்மையான ஜெபமாகும். பரிசுத்த ஆவியினாலே நேற்றைய தினத்திலே நாம் பரிசுத்த ஆவியின் பண்டிகையை நாம் கொண்டாடினோம். அப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியரை அதிலே நாம் நிறைந்து ஜெபிக்கும் போது நமக்கு வார்த்தைகள் வராது. வார்த்தைகள் வெளியில் வராமல் உணர்வுகளை வெளிப்படுத்துவோம்.
இன்னும் அது பல்வேறு பாஷையாகவும் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். உணர்வுகள் ஜெபத்திலே வெளிப்பட வேண்டும். அதுதான் இருதயத்தை ஊற்றி செபித்த நாள். இந்த பிரேயர் கடவுளிடத்துல இருக்கணும். மனம் கசந்து ஜெபம் பண்ணணும், வெகு நேரம் ஜெபம் பண்ணணும், இருதயத்தை நாம் ஊற்றி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுறோம். இந்த 4 குணங்கள் நம்மிடத்தில் வரும் பொழுது நம்முடைய சுவாபமே மாறும். இங்க ஏலி தவறாக புரிந்து கொண்டு சொல்கிறார், ஏமா நீ குடிச்சிருக்கியா? அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், 14ஆம் வசனம் 1 சாமுவேல் 1:14, 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேழியாளின் மகளாக எண்ணாதேயும் என்று சொல்லி சொல்ற. உண்மையில நல்ல கவனிங்க, இந்த நேரத்தில் ஏலியனுடைய பிள்ளைங்க பினேகாஸ் அவங்கெல்லாம் மோசமான ஆட்கள். உண்மையில அன்னாள் நம்மள மாதிரி இருந்தா, ஓ பாயா உன்னை பத்தி எனக்கு தெரியாது, உன் பிள்ளைகள்லாம் எவ்வளவு மோசமான ஆட்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் உன் பிள்ளைகளுக்கு போய் புத்தி சொல்லு, எங்கிட்ட சொல்றியே என்று சொல்லி நம்மனா சொல்லியிருப்போம். ஆனால் அன்னாள் அவருடைய சுவாபத்திலே ஜெபத்தினாலே அவருடைய சுவாபம் மாற்றப்பட்டிருக்கிறத பார்க்கணும். அன்பான திருச்சபை மக்களை, இந்த இடத்துல நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபம் நம்முடைய ஜென்ம சுவாபங்களை மாற்றும், நம்முடைய முன்கோபத்தை அது குறைக்கும், நம்முடைய அவசரத்தை பதட்டத்தை நம்ம விட்டு அது நீக்கும், நம்மை ஒரு புதிய படைப்பாகவே மாற்றும் என்று சொல்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாப்போக்கின் நதிக்கரையில இரவு முழுவதும் தேவ மனுஷனோடு போராடி ஜெபித்த போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபித்த போது, அந்த தேவ மனுஷன் யாக்கோபனுடைய தொடை சந்து நரம்பை தொடுகிறார். அப்பொழுது அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். அப்ப அவனுடைய நடையிலே ஒரு மாற்றம். இரவு பூரா அவன் பண்ணின ஜெபத்துல யாக்கோபின் வாழ்க்கையில தான் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இதுவரைக்கும் தன் சகோதரனை ஏமாற்றி சேர்த்த சொத்துக்கள், தன் மாமனார் லாபானை ஏமாற்றி சேர்த்த மந்தை, இது எல்லாத்தையும் தன் சகோதரனுக்கு முன்பாக சொல்றான், என் ஆண்டவனே இதெல்லாம் உனக்கு எடுத்துக்க, கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு, உனக்கு நான் கொடுக்குற எடுத்துக்கோ. தன் சகோதரனை ஏமாற்றின யாக்கோபு இங்கே மனம் மாறுகிறார். இதுவரை எத்தனை இருந்த அந்த யாக்கோபு அந்த இடத்துல இஸ்ரவேல் என்று பெயர் பெறுகிறார். ஒரு மாற்றம் இதிலே ஜெபத்தினாலே நம் வாழ்வு மாற்றப்படும், ஜெபத்தினாலே நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், ஜெபத்தினாலே நாம் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு நம் வாழ்வை கட்டி எழுப்ப முடியும். இந்த புதிய மாதத்திலே அப்படிப்பட்ட நாம் ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்தினாலே நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த வியாதியின் சூழல், இந்த சுற்றுச்சூழல் நம்முடைய வாழ்க்கையை நாம் நெறிப்படுத்தி வாழ நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. பரிசுத்தமாய் நாம் வாழ நமக்கு வழிகாட்டுகிறது. இதிலே நாம் எச்சரிக்கையோடு நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய இறைவனோடு உள்ள தொடர்பு, ஜெப வாழ்க்கை மிக மிக அவசியம். எனவே ஜெப வாழ்விலே நாம் ஆழமாக கட்டப்படுவோம். இன்றைக்கு நாம் பார்த்த இந்த அன்னாளுடைய ஜெபம் நம்முடைய வாழ்வில் ஜெபமாகட்டும். அப்பொழுது இவள் ஜெபிக்கும் போது அங்கே ஏலி சொல்லுகிறார் 17ஆம் வசனத்திலே, இன்றைக்கு நாம் மைய வசனமாக கேட்ட வசனம், சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லப்படுகிறது. நாமும் நம்முடைய ஜெப வாழ்விலே இப்படி இறைவனை அண்டிக் கொள்வோமையானால், இறைவனிடத்தில் இருதயத்தை ஊற்றுவோமையானால், மனம் கசந்து தேவனிடத்தில் திரும்புவோமையானால்,
வெகு நேரம் ஜெபிக்கின்றவர்களாக இந்த பழக்கத்தை கொண்டிருப்போமே, ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இங்கே அன்னாள், அதற்கு பின்பு பார்க்கிறோம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மிக மகிழ்ச்சியோடு அவர் செல்கிறத நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்புறம் கர்த்தரை பணிந்து கொண்டு போறாங்க. ஏற்ற காலத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்தில் விடுகிற அந்நாளை நாம் பார்க்கிறோம். அன்பான திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்விலே ஜெபத்தினாலே நம்முடைய வாழ்வு கட்டப்படும். அன்னாளுடைய வாழ்க்கை ஜெபத்தினாலே கட்டப்பட்டது. ஜெபத்தினாலே அங்கே அன்னாள் ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தாள். அந்த சாமுவேல் இஸ்ரவேலிலே ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்வு கட்டியெழுப்பும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டியெழுப்பும். எனவே ஜெபிப்போம். இந்த கொரோனா காலங்களிலே நாம் குடும்பமாக ஜெபித்திருக்கலாம். ஆனால் இனி வருங்காலங்களிலே நாம் இன்னும் அதிகமாக இந்த ஜெபத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். ஜெப நிலையிலே ஒரு பாடலை எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டுவும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டுவும் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி
போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன். கண்ணீர் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன். கண்ணீர் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜெபம் அது உம்மோடு உள்ள ஒரு உறவு. அந்த உறவு இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் தர முடியாத ஆறுதலையும் சமாதானத்தையும் இந்த ஜெபம் எங்களுக்கு தருகிறது. நாங்க உம்முடைய சமூகத்தில் மனங்கசந்து வெகு நேரம் ஜெபிக்கிறவளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற ஜெபத்தை நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. பிதற்றுகிற வெளி வேஷமான ஜெபம் செய்யாமல், பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்யாமல், எங்களுடைய உள்ளத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெப வாழ்விலே நாங்கள் வளர பெருக அவதாரம். இங்கே ஏலி அன்னாளுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் எப்பவும் நினைச்சு, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்ட வேண்டுதலின்படி உனக்கு ஆகக்கடவது என்ற வார்த்தையின்படி உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற வேண்டுதல்களுக்கு பதில் உண்டு என்று விசுவாசித்து நாங்கள் வாழ தாரோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் இறைவனோடு உள்ள ஐக்கியத்தில் பெருக எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் குடும்ப ஜெபத்திலே தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. சபையாக கூடி ஜெபிக்கின்ற ஜெபத்திலே நாங்கள் தரித்திருக்க தேவன் கிருபை செய்விட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் திருச்சபை ஜெப ஐக்கியத்தை ஆண்டவரே வேண்டி நாடி இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களை வழிநடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வல்லக்கரம் எங்களோடு எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்திடணும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கருவெழுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கிறவர் எழுச்சிவர் என்று சொல்லி வாக்குறுதி இருக்கிறேன்.
கர்த்தாவே, அந்த அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே இது வரையில் எமையே வலமாய் காத்தயம் துரையே மிக தந்தனம் சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர்சூரர் பதியே சர்வவியாபகமும் எம்மை சார்ந்து கற்காத்ததுவே எங்கள் சுவாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே சர்வ வல்லபமதும் எம்மை தாங்கினதும் பேரிதே சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கும் துதியே உந்தன் சர்வ ஞானமும் எங்கள் உள்ளிந்திரியம் யாவையும் பார்த்தாலோப்பே தரும் காவலை உன் நருளுக்கோ தரும் புகழ் துதி துதியே
மாறா பூரணனே, எல்லா வருடங்களிலும் எத்தனை ஒன்றன் வாக்கு தவறாதருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, ஏது வரையில் எமையே வலமாய் காத்தயம் துரையே மிக சந்தனம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்மையான ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் உம்மிடத்திலே வரவும், மனம் கசந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க பழகவும், வெகு நேரம் ஜெபிக்கின்ற ஜெபத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும். எங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற ஜெபம் செய்கின்ற அந்நாளை போல ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நாங்கள் அதிகமாக தனிப்பட்ட நபராக, குடும்பமாக, சபையாக கூடி ஜெபிக்கின்ற வாழ்வை எங்களுக்கு தந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் எங்களை நிரப்பி வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களை கொண்ட மாதமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தார் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வர கடவோம்.